ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரச்சனை ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கோகுலாஷ்டமி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்போல்லாம் இந்த உலகத்தில் அதர்மம் தலை தூக்குதோ அப்போல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பகவான் வந்து அவதாரம் பண்ணுவார். அந்த மாதிரி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பகவான் நாராயணன் வந்து அவதாரம் பண்ண கிருஷ்ணராக அவதாரம் செஞ்ச நாள் தான் வந்து கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம கும்பிடுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது தேய்பிறை சிரவண மாதம் தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரத்துலேயும் கூடுன நாள் தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமின்னு வந்து நம்ம கொண்டாடுறோம். பொதுவாகவே இன்றைக்கி வந்து அதாவது இந்த கிருஷ்ண ஜெயந்தி பற்றி அதாவது கிருஷ்ண அவதாரத்தை பற்றி நான் பெருசாக பேசலை. ஏன்னா நிறையா முறை வந்து இதை நானும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் தெரியும். அதனால் இந்த விஷயங்களை விட்டலாம். ஆனால் இன்றைக்கி என்ன வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து கிருஷ்ண பகவான் வந்து அவதரித்த நாள்னால இன்னைக்கு கிருஷ்ணரை வந்து குழந்தை ரூபமாக பாவிச்சு அவருக்கு குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும், வச்சு வழிபாடு பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது ஆணாக இருந்தால் கிருஷ்ணர் வேஷமும் பெண்ணாக இருந்தால் ராதை வேஷமும் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து நைவேத்தியமாக பால் பாயசம் இருக்குல்ல, அது குருவாயூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பால் பாயசம் செய்யுங்க. அரிசியில் தான் செய்வாங்க. பால் பாயசம் செய்யுங்க. அதே மாதிரி வெண்ணெய் வைங்க. இது ஏன் பொதுவாகவே கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் சாப்பிடுவார், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது வந்து அவருக்கு ஸ்பெஷல் பிரசாதமாகவே வைப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உருகணும் அப்படின்னா நம்ம போய் அடுப்பை பற்ற வச்சு நெருப்பில் காமிக்கணும். ஆனால் இந்த வெண்ணெயை மட்டும் வெளியில் சும்மா அப்படி வச்சுருந்தாலே அது உருகிருமா. அது மாதிரி கிருஷ்ணருடைய மனசு வந்து அவ்வளோ உருகுமா. நம்ம கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டாலே நம்மளுடைய அன்போடு கூப்பிட்றதுனால அவர் உருகி வந்துருவாராம். அதனால தான் அவருக்கு ஸ்பெஷல் பிரசாதமே வந்து வெண்ணெய். அதாவது நிறைய பேர் வந்து கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாத்துவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இந்த வெண்ணெய் சாப்பிட்றதுனால அவர் வந்து மனசும் அது மாதிரி வெண்ணெய் மாதிரி சீக்கிரமாக உருகிருமா. அதனால் உங்களுடைய பிரார்த்தனையை ஆத்மார்த்தமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணாலே கிருஷ்ணர் மனமிறங்கி நீங்கள் கேட்ட தர்மத்துக்கு உட்பட்டு கேட்ட விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. பட் ஆனால் அவர் வந்து ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை. ஸோ அதனால் நீங்கள் கிருஷ்ணரை வந்து உருகி கும்பிடும்போது கட்டாயம் உங்களோட அவர் விளையாடுவார். அதுக்கும் நீங்கள் தயாராகிக்கணும். ஆனால் உறுதியாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ணருடைய வரலாறு எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அவர் எப்படி வளர்ந்தார், அதே மாதிரி அவர் வந்து சிறு வயசில் வந்து எவ்வளோ சேட்டைகள் செஞ்சார் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். மண்ணை சாப்பிட்றது, அப்புறம் வெண்ணெய் பானை போட்டு உடைக்கிறது, தயிர் ஆடைகளை இது பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் மேற்கொண்டு எதுவும் சொல்லலை. பட் ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி பூஜை வந்து எப்படி ப்ரொசீஜராக பண்ணுறது அப்படின்னா, வீடு வாசல்களை சுத்தமாக கூட்டி பெருக்கி தொடச்சி வச்சுக்கோங்க. முதல் நாள் வெள்ளிக்கிழமை வரதுனால வியாழக்கிழமை பண்ணலாம், அல்லது வந்து ஏர்லி மார்னிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அல்ல வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிங்கன்னா அதோடய விட்டுருங்க. அதுக்கப்புறம் மா இலை தோரணம் கட்டுங்க. கிருஷ்ண பகவானை வந்து குழந்தையாக பாவிக்கணும். அதனால் குழந்தை ஃபோட்டோ வச்சுருந்தா அதே வச்சு கும்பிடலாம், இல்லை சிலை வச்சுருந்தீங்கனாலும் கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், தீனி பிடிக்கும். அதே மாதிரி வந்து சீடை செய்வாங்க இல்லையா, இதெல்லாம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கோங்க. சுத்தமாக செய்கிற கடைகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் சீடை வாங்கிக்கோங்க. முக்கியமாக வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது பால் பாயசம் செய்யுங்க. அரிசியில் செய்வாங்க இல்லையா, அது மாதிரி பால் பாயசம் மாதிரி அதை கொஞ்சம் அரிசியை வேக வச்சு பாலை கொஞ்சம் ஊற்றி நல்லா பாயசம் மாதிரி அதை செஞ்சுருங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெண்ணெய் வைங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்லோகம் பிடிக்குமோ அந்த ஸ்லோகத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து பிரிந்தவர்கள்லாம் சேரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ராதை வேஷம் போட்டிருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொண்டு போய் கொடுத்து அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். ரெண்டாவது வந்து கிருஷ்ணரும் ராதையும் வந்து நட்பு, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். காதல், நட்பு இதெல்லாம் தெரியும். ஸோ உங்களுடைய மனசுக்கு அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்களை விட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இதை வந்து இன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறிடுங்க. பொதுவாகவே
ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சிருக்கலாம், அல்லது வந்து காதல் பண்ணவங்க பிரிஞ்சிருக்கலாம். இந்த மாரி பிரிவுனால உங்களுக்கு வருத்தங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து இந்த வழிபாட பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க வந்து உங்கள விட்டு பிரிஞ்சு போறது அவங்களோட மனசுலயும் வந்து உறுத்தி, உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காவே வந்து பேசிருவாங்க. இன்னைக்கு அத நீங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து உறவுகளோட ஒரு ஐக்கியமானவர். அவருக்கு ஒருத்தங்கள புடிச்சிருச்சு அப்படின்னா, அவரு வாழ்நாள் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஏன்னா அவருடைய புராணங்கள், மகாபாரதம் இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒருத்தரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாலே என்ன செய்வாங்க, அவங்களுக்காக அந்த நட்புக்காக நெறைய விஷயங்கள பண்ணி குடுப்பாரு. அந்த மாரி தான் இன்னைக்கு யாருனா நீங்க பிரிஞ்சவங்கலாம் ஒண்ணு சேரணும் அப்டின்னா, இன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து நீங்க வந்து பகவான வந்து வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு தனி ப்ரொசீஜருக்கு நான் வேற ஒரு வீடியோ போடுறேன். அத நீங்க பார்த்துக்கங்க. பொதுவாவே வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து உங்க வீட்ல குழந்தைகள் இருந்தா, அந்த குழந்தைகளுடைய பாதத்த வச்சு நீங்க வரையலாம். ஏன்னா, கிருஷ்ண பகவானே வர மாரி ஒரு ஐதீகம். வீட்டோட வாசல்ல இருந்து நீங்க என்ன செய்யணும், பூஜை அறை வரைக்கும் நீங்க என்னன்னா கிருஷ்ணர் ஃபோட்டோ எங்க வச்சிருக்கீங்களோ, அது வரைக்கும் வர மாரி. பொதுவாவே குழந்தைகள் வந்து கு க குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானம். குரு அப்படிங்கிறவரு தான் ஜாதக ரீதியா நமக்கு பொருளாதாரத்தையும், குடும்பத்தில நெறைய சௌபாக்கியங்களையும், மங்களங்களையும் குடுக்கக்கூடியவரு. ஸோ, குரு அருள் இருந்தால் திருவருள் அப்படிங்கிறது என்ன காரணம்னா, குரு அப்படின்னா குழந்தைகள குறிக்கக்கூடியது. கிருஷ்ண பகவானே நீங்க குருவா நெனச்சு என்ன பண்ணலாம், இன்னைக்கு வந்து குழந்தைகள வந்து நீங்க கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுறது, பெண் குழந்தைகளா இருந்தா ராதை வேஷம் போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கனால என்ன முடியுமோ அத நெய்வேத்தியமா வச்சு இன்னைக்கு வந்து பூஜை பண்ணுங்க. பூஜை பண்றது வந்து குழந்தையா இருக்கனால இதுக்கு வந்து அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்ல. இந்த நெய்வேத்தியம் நான் சொன்ன பால் பாயாசம் அரிசியினால ஆன பால் பாயாசத்த வைக்கும்போது, அவர் வந்து எங்க இருந்தாலும் தேடி வந்துருவாரு. அவ்வளோ வந்து இது சிறப்பானது. குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னா, தீனி தான். பெருசா ப்ரொசீஜர் குழந்தைங்க வந்து பெரிய ப்ரொசீஜரா என்ன செய்வாங்க, பண்ண மாட்டாங்க. எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு தீனி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அது மாரி உங்களுக்கு என்ன வேணுமோ, ஒரே ஒரு பிரார்த்தனை. அது தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இந்த பால் பாயாசத்த வச்சு அத நீங்க கேட்கும்போது கட்டாயம் உங்களுக்கு குடுப்பாரு. இந்த பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.